நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்பவே வித்தியாசமான முறையில மீன் பிடிக்க போறோம். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, மண்புழு கிடைக்கிறதே இல்லன்னு சொல்றீங்க. அதுக்காகவே ஒரு வித்தியாசமான முறைய கண்டுபிடிச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, சாதாரண பூந்தி. கடையில விக்கிற கார பூந்திய பயன்படுத்தி நாங்க மீன் பிடிக்க வந்திருக்கோம். இந்த கடையில் விற்கிற 5 ரூபா கார பூந்தியை பயன்படுத்தி நம்மளால் நிறைய மீனை பிடிக்க முடியும். உண்மைதான் மக்களே, நமக்கு மண்புழு தேவையில்லை. இந்த பூந்தி மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக மீன் பிடிக்கலாம். எப்படி சிங்கிள் ஹூக்கில் இந்த மீனை பிடிக்கிறதுங்க தான் பார்க்க போகிறீங்க. இப்போ அண்ணனுக்கு ஒரு கர்நாடிக் கார்ப்பு இதில் மாட்டியிருக்கு. வெறும் கார்ப்பு மட்டுமே கிடையாது, இதில் எக்கச்சக்கமான மீன் மாட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது சில்வர் கெண்டன்னு சொல்லக்கூடிய அந்த வெளிச்சப்பொடியை இதை பயன்படுத்தி பிடிக்க முடியும். இப்போ மாட்டியிருக்க மீனை உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, தண்ணிக்கு அடியில் முள்ளில் மீன் எப்படி மாட்டிருக்குங்கிறத ரொம்பவே கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நம்மளோட அல்ட்ரா லைட்டில் மீன் மாட்டுறதை கூட இதே மாதிரி நம்ம எடுத்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக போடலாம். இப்போ அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைஸான மீன் தான் மாட்டிருக்கு. இதான் எங்களுக்கு மாட்டின முதல் மீன். நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு அடிச்சிருச்சு. சூப்பர் சைஸான மீன். இந்த மீன் பார்த்தீங்கன்னா சாப்பிட நல்லா இருக்கும். அதுலேயும் மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதான் முள். இந்த தூண்டில் முள்ளில் இந்த பூந்தியை குத்தினா போதுங்க. இதுதான் மேட்ரு. இந்த 2 பூந்தியை குத்தி அப்படியே எடுத்து தண்ணிக்குள்ள விட்டோம்னா அதில் இருக்க வந்து மாட்டோம். எப்படி போடணும்னா 4 பூந்தி கையில் வச்சுட்டு போட்டு இங்கே பூண்டில் அப்படி வீசி 4 பூந்தி அப்படி போட்டோம்னா அழகாக வந்து மாட்டோம். அடிச்சா அடி இருக்கா இருக்கு மீன். பெரிய மீன் வந்து கடிச்சிட்டு விட்டுருக்கு. அடுத்து ஒரு சின்ன மீன் வந்து கடிச்சிருக்கு. அதே மச்சக்கல். தூக்கி போட்டலாங்க. தூக்கி போட்டலாங்க. இதை இந்த மீன் மாட்டி பாவங்க. சின்ன சின்ன மீனாக மாட்டிப்பாங்க. வந்துருச்சு. இதான் நரம்பு தூண்டில் முள், சிங்கிள் ஊக்குங்க. இதை பயன்படுத்தி நம்ம வந்து பூந்தி பயன்படுத்தி போட போகிறோம். இறையா முடியுதா? ஒரு பூந்தி குத்தியாச்சு, 2 பூந்தி குத்தணும். பூந்தியை நம்ம வாகனோட குத்தினோம்னா உடஞ்சி போயிருங்க. லைட்டாக தண்ணியில் போட்டு ஊற போடணுங்க. இதை வந்து எப்படி போடணும்னா நல்லா தூரம் வீசணும். 4 பூந்தியை கையில் வச்சுட்டு அப்படி தூரம் வீசிட்டு அந்த பூந்தியை போட்டு பாட்டு போய் அடிக்கணும். இழுத்துருச்சுண்ணா. எதுக்கு இருக்கு? செம்ம மீனா. கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் பொறுமை. பெரிய இதுவாக தான் சுற்றணுங்க.
என்ன எங்கே போட்டு பிடிங்க. நல்ல மாட்டுங்க, நல்லா கொஞ்சம் பெரிய மீன். ஒரு 150 கிராம் வருங்க இது. அடிச்சா இல்லை இல்லை விட்டுருச்சு. சின்ன சின்ன மீன்லாம் வந்து சின்ன சின்ன மீன் வந்து பெரிய மீனை பிடிக்க விடாமல் தடுக்குது இந்த மீன். அதனால் இந்த மீன்லாம் விட்டுறலாம். இது பார்த்தீங்கன்னா பூந்தியை போட்டு பிடிக்கிறது. வெறும் பூந்தியை வச்சு அண்ணன் பாருங்க பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. அண்ணா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. தூக்குனா மேலே தூக்குனா அப்பா நல்லா சைஸ்ண்ணா போடுண்ணா. நேரம் கழிச்சு இப்போ தான் ஒரு மீன் மாட்டியிருக்கு. அல்ட்ரா லைட்டில் உள்ள ட்ரிபிளுக்கு வச்சு அதை வந்து பூந்தியில் குத்தி போட்டு மீன் பிடிச்சிருக்கோம். எங்கண்ணா அந்த பூந்தி? பூந்தி அங்கே மீனோட அண்ணா பூந்தியை காட்டுங்கண்ணா. இந்த பூந்தியை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிளுக்குள்ளே குத்தி போட்டு மீன் பிடிச்சிருக்கோம். ஆனால் அடுத்த ஒன்று பிடிங்கண்ணா. ஒரு 10 ரூபா தான் பாக்கெட்டு வாங்கிக்கோங்க. சங்கரா ஸ்நாக்ஸுக்கு ப்ரோ